ஓகே, சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். இது வரைக்கும் நம்ம நிறைய கான்செப்ட் படித்தோம். அதை பேஸ் பண்ணி நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஜாவா மட்டும் படித்தா போதாது, நம்ம பயங்கரமான கோடிங் டேலண்ட்டை வளர்த்துக்கணும். அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா மற்ற ஒவ்வொரு விஷயத்தை மாதிரியுமே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது ஒரு ப்ராக்டிஸிங் ஓரியன்ட் நாலேஜ். நம்ம எந்த அளவுக்கு இதில் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் ஈஸியாக கெயின் ஆகும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னா சிம்பிள். ஃபார் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம் டூ த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் திங்க் ஃபார் த சொல்யூஷன் யுவர் செல்ஃப். நீங்களே யோசனை பண்ணுங்கள். வீடியோவை அப்படியே ப்ளே பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த கொஷினை ரீட் பண்ணி இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண போகிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் மைண்டில் இருந்து சில ஐடியாக்கள் அப்படியே வரும். அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள். இஃப் பாசிபிள் ட்ரை டு சால்வ் த ப்ராப்ளம் யுவர் செல்ஃப். ஓகே, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை ட்ரை பண்ணுங்க. இஃப் நாட் பாசிபிள், உங்களால் பண்ண முடியலன்னா மட்டும் வீடியோவை வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் நேரமாவது நீங்கள் ட்ரை பண்ணி உங்களுடைய பிரெயினுக்கு வந்து டைம் கொடுக்கணும். இதுக்கு என்ன பாசிபிள் சொல்யூஷன் என்ன எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் உங்களுடைய ப்ராப்ளத்துக்கு தகுந்த சொல்யூஷனை உருவாக்கி உங்களுக்கு ஐடியாவாக கொடுக்கும். அப்படி எதுவுமே தோணலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணலை, அதனால் எனக்கு எந்த ஐடியாவும் தெரியலன்னு சொல்லுதுன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கேப்சர் பண்ணி உள்ளே வச்சுக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இஃப் நாட் பாசிபிள் தென் வாட்ச் த வீடியோ, அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். கோடிங் லைனை மனப்பாடம் பண்ணவே கூடாது. என்னென்ன மேஜர் டாஸ்க் அதில் பண்ணுறோங்கிறத மட்டும்தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ஐடியா வரும். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் லூப் யூஸ் பண்ணுமா, இஃப் யூஸ் பண்ணுமா, என்ன பண்ணலாங்கிறத அது நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ரிப்பீட் திஸ் until you are successfully able to complete the program without referring any written notes. ஸோ இந்த மாதிரி நான் வீடியோ பார்க்கும்போதே ஒவ்வொரு லைனாக அங்கே போடும்போதே எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு மறுபடியும் அதை பார்த்து அப்படியே டைப் படித்து ஓகே எனக்கு ஜாவா ப்ரோக்ராமிங் தெரியும் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா கான்செப்டை புரிஞ்சிக்கணும். இல்லை ப்ரோக்ராம் வீடியோ பார்த்தீங்கனாலும் சரி, கான்செப்ஷுவலாக எதுக்காக என்ன லைன் போடுறாங்கன்றதை புரிஞ்சிக்கிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு எந்த நோட்ஸும் எடுக்காதீங்க. தென் யூ ட்ரை டு ப்ரொடியூஸ் த ப்ரோக்ராம். ப்ரொடியூஸ் பண்ணி ரிசல்ட் கரெக்டாக வர்ற வரைக்கும் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எ பெட்டர் ப்ரோக்ராம் இஸ் ஒன் விச் ஒர்க்ஸ் அண்ட் கிவ்ஸ் ரிசல்ட். ஒரு நல்ல ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்னன்னா அது ரன் ஆகணும், ரிசல்ட்டை கொடுக்கணும். இப்படி போட்டால் தான் பெஸ்ட் ப்ரோக்ராமா அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நீங்கள் முடிவு பண்ண கூடவே கூடாது. உங்களுக்கு என்ன ஐடியாவில் தோணுதோ அந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதெல்லாம் அடுத்த ஸ்டேஜில் பார்த்துக்கலாம். எடுத்தவொடனே நான் போடும்போதே பெஸ்ட்டாக திங்க் பண்ணி போடணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இட் இஸ் எ கியூமுலேட்டிவ் ப்ராசஸ். நீங்கள் ப்ரோக்ராம் பண்ண உங்களுடைய மைண்டு ஷார்ப் ஆகிட்டு இப்படி பண்ணி பார்க்கலாம், இது இன்னும் சிம்பிளிஃபைடாக இருக்குன்னு உங்களுக்காக தோணும். அப்போ நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். எடுத்த உடனே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணாமல் உக்காந்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஜாவாவில் நீங்கள் அற்புதமான ப்ரோக்ராமராக வருவீங்க. நான் கண்டிப்பாக எழுதி கொடுக்குறேன். அதே மாதிரி ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் லாஜிக் இருந்தால் மட்டும்தான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லைனா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த ப்ரோக்ராமை நான் வந்து ப்ரோக்ராம் டைப் அடித்து உங்களுக்கு ரிசல்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுவேன். ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட ஆரம்பிச்சிடணும். ஓகே, லெட் us start the first program, sum of even integers. இது ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கிறோம். Write a program that calculates and prints the sum of even integers from 2 to 30. என்ன சொல்கிறாங்கன்னா 2 + 4 + 6 + until 30 வர வரைக்கும் அக்யூமுலேட் பண்ணி சம் பண்ணி என்ன ரிசல்ட்டுன்றதை ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு கோடிங் பண்ண சொல்கிறாங்க. இப்போது அதுக்குண்டான கோடிங்கை ஸ்ட்ரெயிட்டாகவே போடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம், அதெல்லாம் வேண்டாம். எனக்கு புது ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஜாவா ப்ராஜெக்ட்.
solved examples. ஸோ இதில் மெயின் ப்ரோக்ராம் வேணும். ஸோ அதனால் கிளாஸ் startup. ஸோ பேக்கேஜ் நேம் solved examples அப்படின்னே கொடுத்துட்றேன். ஸோ டெஸ்டர்னு வச்சிடுறேன். ஓகே, டெஸ்டரில் நான் பப்ளிக் வாய்ட் ஜென்ரேட் பண்ணல, ஸோ நானே ரைட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string arg. ஓகே, ஸோ இது என்னுடைய மெயின் ப்ரோக்ராம். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ் இல்லையா? ஸோ அதை நான் இப்போ போடுறேன். நியூ கிளாஸ் சம் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ். நான் இதில் ஒரே ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் போடுறேன். பப்ளிக் void find total. ஏன்னா இந்த சம் அது மட்டும் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெம்பர் வேரியபிளாக போட்டுக்கிறேன், ப்ரைவேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் int get sum return sum. ஸோ எது இந்த கிளாஸினுடைய மெயின் ஃபங்க்ஷனாலிட்டியோ அதுக்கு ஈக்குவலண்ட்டான சம் டேட்டா மெம்பரை நம்ம டிக்ளேர் பண்ணிவிட்டு அது ரீட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொவிஷன் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஃபார் int I equals to I less than or equals 30 I plus equals to. இதுதான் ரொம்ப கீ பாயிண்ட். எனக்கு ரெண்டா இன்க்ரிமெண்ட் பண்ணோன்னா I plus equals 2ன்னு கொடுக்கணும். ஓகே பண்ணிக்கிறேன். இப்போ சம் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் ஐயோட வேல்யூவை அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் printf சம் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ் ஃப்ரம் 2 to 30 ஈக்குவல்ஸ் %d. சம்மை டிஸ்பிளே பண்ணுறேன். அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. இப்போ நான் என்னுடைய லாஜிக் நான் பண்ணிட்டேன் பாருங்கள். 2ல் இருந்து 30 வரைக்கும் ரெண்டா இன்க்ரிமெண்ட் ஆகி முதல்ல நம்பரை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நான் ஒரு லூப்பிங் பண்ணிட்டேன். அந்த நம்பர் ஜென்ரேட் ஆகிற நம்பரையே ஒரு இடத்த அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வரேன் ஒரு இடத்துல. ஸோ அதுக்கு பேர் சம்முன்னு கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். ஸோ இதை நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஃபைனலாக வரும்போது டிஸ்பிளே பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் அக்யூமுலேஷன் ப்ராசஸ். ஸோ இது என்னன்னா சம் ஈக்குவல்ஸ் சம் ப்ளஸ் ஐ. சரிங்களா? ஸோ இதை கால் பண்ணணும்னா என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் 1 சம் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ சம் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ் முதல்ல நான் ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுக்கிறேன். சம் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ் ஈக்குவல்ஸ் நியூ சம் ஆஃப் ஆட் இன்டீஜர்ஸ். ஓகே, இப்போ calculate find total. தென் அதனுடைய பர்பஸ் முடிஞ்ச உடனே அதை டெர்மினேட் பண்ணிடுறேன், அந்த ஆப்ஜெக்டை ட்ராப் பண்ணிடுறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். sum of odd integers from 2 to 30 is 240. ஓகே, இது பாருங்க, நம்ம வந்து இதை தூக்கி நான் உள்ளார போட்டேன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இது நம்மளுடைய ஆக்சுவல் கோடிங் கிடையாது, பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி அது அக்யூமுலேஷன் ஆகிட்டு போகுதுன்றது நமக்கு தெரியும். எடுத்த உடனே 2 இருக்கு, 2 + 4 என்னாச்சு 6 ஆயிடுச்சு, 6 + 6 என்னாச்சு 12 ஆச்சு, 12 + 8 20 ஆச்சு, ஸோ 20 + 10 30 ஆச்சு. ஸோ அப்போது இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஈவன் இந்த மாதிரி பண்ணலாம். percentage d plus percentage d equals இது sum plus I sum வேல்யூவையும் current I வேல்யூயும் plus பண்ணோம்னா sum plus I கிடைக்குது. then sum equals sum plus I இங்க போட்டுக்கிறேன். பாருங்க, முதல்ல எடுத்தோன்னா நான் வந்து எப்படி வருதுன்றத ஆக்சுவல் அக்யூமுலேஷன் ப்ராசஸ் இது. அதுக்கு முன்னால் அது எப்படி பில்ட் ஆகுதுன்றதை நான் இந்த இடத்துல இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். ஸோ நமக்கு என்ன நடக்குதுன்றது ப்ராசஸ் தெரியும். ஸோ கம்ப்யூட்டர் எடுத்த உடனே கேல்குலேஷனில் ஒரே ஸ்டெப்பில் போடுறது கிடையாது. அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பில்டு பண்ணிக்கிட்டு தான் வரும். பட் என்னென்னா அது ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுது, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 0 + 2 2 வருது, 2 + 4 6 வருது, இந்த 6 இங்கே வருது, 6 + 6 12. ஸோ அந்த மாதிரி எப்படி ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு பாருங்கள், 210 + 30 240 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு பண்ணி பாருங்கள். ஸோ நான் இது கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக என்ன பண்ணோம், sum of 2 to 30 in increment of 2 is இது. நான் இதை கமெண்ட் பண்ணிட்டேன், ஏன்னா இது கமெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக திஸ் இஸ் த டீபக்கிங் ப்ராசஸ். எந்த இடத்துல மிஸ்டேக் வருதுன்னு தெரியணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போட்டுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை அதனுடைய அவுட்புட்டை வெரிஃபை பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக எங்கே ப்ராப்ளம்லாம் நமக்கு நல்லா தெரியும். பாருங்கள், இவ்வளவு ஃபாஸ்ட்டாக டிஸ்பிளே ஆகுது. பட் என்ன நடந்துச்சு, ஒவ்வொன்றா ரெண்டு ஆட் பண்ணிக்கிட்டே வருது. அதனால தான் இவ்வளோ வேல்யூ நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ கம்ப்யூட்டர் வெரி ஸ்லோ ப்ராசஸ். பட் என்னென்னா அதனுடைய வேகம் ஜாஸ்தி. ஸோ கேல்குலேஷன் எடுத்தோன்னா நம்மளை மாதிரி பிரெயினில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி 8 40 அப்படின்லாம் அது கேல்குலேட் பண்ண தெரியாது. 5 முறை 8 கூட்டிகிட்டே வந்தால் தான் 40 கண்டுபிடிக்க முடியும். ஸோ பட் என்னென்னா அது நம்மளை விட ஃபாஸ்ட்டாக கேல்குலேட் பண்ணுறதுனால நமக்கு வருது. சரிங்களா? ஸோ இதை புரிஞ்சிக்கிட்டு இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு முறை பண்ணி பாருங்கள். தென் வி வில் கோ டு த நெக்ஸ்ட் ப்ரோக்ராம். தேங்க்யூ.